அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்குகளில் குறித்த காலத்திற்குள் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் உள்ளனர் என்றும், குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது தெரியுமா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் ஜனவரி 31 நேரில் ஆஜராக தமிழக உள்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக்கூடிய வழக்கு நீதிபதி பி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 2015 ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு அப்போதே முடித்து வைக்கப்பட்டதாகவும், சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் பதிவு செய்யும் வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்த பின் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது இது முதல் வழக்கல்ல எனவும், தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில்லை என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இதனால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சம்பந்தப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுவதாகவும், நீதிமன்றத்தை நாட இயலாத ஏழை மக்கள் நீதியை பெற போராட வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ள நீதிபதி, நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். வழக்கு பதிவு செய்ய கோரியும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரியும் ஏராளமான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது காவல்துறையினர் உரிய விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்பதையே காட்டுகிறது எனவும் நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையில் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி இது குறித்து உள்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.